வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு நாங்க உங்க எல்லாருமே கேம் வீக் 15 ஓட ரிவ்யூ ப்ளஸ் கேம் வீக்கோட 16 ப்ரிவ்யூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறோம் த ஆம்னி பிரசன்ட் பிபி. வெல்கம் டு தி ஷோ. வெல்கம் பேக் டு தி ஷோ. Yes, we're always happy to be here. இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பே ட்ரிபியூட் டு மிக்கேல் ஆண்டோனியோ. ஆக்சுவலா இந்த பிகாஸ் நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியல, பட் மிக்கேல் ஆண்டோனியோ ஒரு பயங்கரமான அந்த கார், அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் காரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்னால் நம்பவே முடியல. லைக் ஸ்டில் அலைவ் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் யா, பயங்கர டேஞ்சரஸாக இருந்தது. அண்ட் வி விஷ் மிக்கேல் ஆண்டோனியோ ஸ்பீடி அண்ட் ஹெல்த்தி ரிகவரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீஸ் அவுட் ஃபார் த சீசன்ட்டானுங்க. ஸோ பட் ஹி ஹேஸ் பின் ரெஸ்பாண்டிங். ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். பட் ஹீஸ் அவுட் ஃபார் தி சீசன். ஃபுட்பால் ஆடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, எஸ்பெஷலி இந்த மாதிரி. ப்ரோக்கன் லெக் வேற சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரிகவர் ஆயிட்டு விளையாட முடியுமா? லெக் கூட இருக்காது பிபி, ரிப்ஸ் இது மேபி மோர், வி டோன்ட் நோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரிஞ்சது கொஞ்சம் தான் தோணுது. ஐ ஃபீல் லைக் இட் மைட் பி மோர். பட் யா, ரிடிகுலஸ், பயங்கர ஸ்கேரி இருந்தது. யா எக்ஸாக்ட்லி, ஹோப்ஃபுல்லி நாட் மோர். பட் அந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் லைக் இட் குட் பி மோர். அதுதான் நான் சொல்றேன். இன்டர்னல் டேமேஜ் நிறைய இருந்திருக்கும். ஸோ சொல்ல முடியாது ஸோ என்ன நடந்திருக்கும்னு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ்வலாக நான் எப்பயுமே கெஸ்டோட கேம்லேருந்து ஆரம்பிப்பேன். பட் இந்த வாரம் ஐ ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி வெஸ்ட் ஹாம் யுனைடெட் வர்சஸ் உல்வ்ஸ். 2-1 அடிச்சிருக்காங்க உல்வ்ஸை. அண்ட் ஜாரட் போவன் தான் லிட்ரலாக டிராகிங் திஸ் டீம் அண்ட் கீப்பிங் ஜூலியன் லோபடேகி அட் அ ஜாப் ஒன் மோர் நைட், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ 2-1 ஜெயிச்சானுங்க. போன் நல்லா ஆடினா. அண்ட் இதே கேமில் ஒரு சண்டை வர நடந்தது கேம் எண்டிங்கில், லெமினாக்கும் போவனுக்கும். ஸோ லெமினா தெரியல என்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனுங்க ரெலகேஷன் ஜோனில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியல. பட் யா பிபி, இந்த கேம் பார்த்தீங்களா? ஹாஃப் டைம் வரைக்கும் பார்த்தேன். சரி, ஹாஃப் டைம் 0-0 எப்படியும் கேம் வந்து ரெண்டு பேருமே வேலை வைக்க போறேன் நான் நினைச்சேன். ஏன்னா பிகாஸ் பேசிக்கலி இது எல் சாக்கிகோ மாதிரி நினைச்சேன். எவன் தோத்தா வேலையை உல வச்சிடும் நான் நினைச்சேன் நானு. பட் வெஸ்ட் ஹாம் திஸ் கேம் வாஸ் பியூர்லி ஃபார் அண்டோனியோ தான். ஜெயிச்சு அண்டோனியோக்காக தான். ஸோ அந்த எஃபெக்டே கேரி த்ரூ த டீம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தே பெர்ஃபார்ம் வெரி வெல். ரொம்ப நல்லா ஆனாங்க. அண்ட் ஈவன் கன்சீடர் 69 மினிட்ல ஒன்னே ரெஸ்பாண்ட் இன்னும் 3-4 நிமிஷத்துல எப்படியும் they managed to win the game. and லோபடேகி இன்னும் நாளைக்கு பாக்குறான். கேரி ஓனீல் still hasn't been sacked. அது எவ்வளவு ஆகும் தெரியாது. பட் this game was purely அண்டோனியோக்காக தான். அது கரெக்ட். அண்ட் அண்டோனியோட ஜெர்சி போட்டு அந்த ப்ரீ மேட்ச் ட்ரைனிங்லாம் அவன் ஜெர்சி போட்டு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேம்ல. அண்ட் ஐ ஹேட் அ ஃபீலிங், சி எஸ்பெஷலி இந்த அண்டோனியோ சிச்சுவேஷன் பார்த்துல எனக்கு தெரிஞ்சது கன்ஃபார்மா வெஸ்ட் ஹாம் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சது. அது ஒரு டீம்மேட்காகவே விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுதான் பண்ணாங்க, நல்லா ஆடினாங்க. அண்ட் இதே கேம்ல ஏதோ கான்ட்ரவர்சி இருந்ததாமே, விஆர் கான்ட்ரவர்சி. நானும் பார்க்கல ப்ரோ, ஆனா நானும் பார்க்கல. பட் ஏதோ ஒரு விஆர் கான்ட்ரவர்சி இருந்திருக்கு இந்த கேம்ல. ஸோ அன்பார்ச்சுனேட்டா என்ன சொல்றது, மண்டே கேம்ல ஸோ நம்மளால பார்க்க முடியல. ஸோ அகெயின் விஏஆர் இஸ் ஹேவிங் த லாஸ்ட் லாஃப்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓகே, பிக்கஸ்ட் கேம் ஆஃப் திஸ் வீக். அண்ட் ஆக்சுவலாக உங்கள் கேம் போகிறதுக்கு முன்னால் இவங்க ரெண்டு பேரோட ஃபிக்ஸ்சர்ஸ் பார்த்துருவோம் குவிக்காக. வெஸ்ட் ஹாம் ஆர் கோயிங் அவே டு போர்ன்மவுத் ப்ரோ. போர்ன்மவுத் அவே. போர்ன்மவுத் பார்த்தீங்கன்னா போன வாரம் இப்ஸ்விச் டவுனை லாஸ்ட் மினிட்ல ஜெயிச்சிருக்கானுங்க 1-2. இப்ஸ்விச் கேம் மேனேஜ் நல்லா பண்ணிட்டு தே ஷுட் ஹவ் ஜஸ்ட் டேக்கன் அ ட்ரான்னு தோணுச்சு. ஸோ கடைசியில் 90+5 விட்டுருக்குறாங்க. அண்ட் போர்ன்மவுத் டிசர்வ் த வின். ஸோ யா, இந்த கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? போர்ன்மவுத் will win தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க சூப்பர் ஃபார்ம்ல இருக்கானுங்க. சீசனே they have started well. பயங்கரமா ஆரம்பிச்சிருக்கானுங்க. அண்ட் இப்ஸ்விச் நல்லா ஆடினாங்க. பட் அகைன் லைக் லாஸ்ட் இயர் லூட்டர் மணி தான் ஆவாங்க. லைக் ஐ திங்க் லூட்டர் மணி ஆவாங்கன்னு தோணுது. லைக் நல்லா ஆடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி they will fall short மாதிரி எனக்கு தோணுது நிறைய கேம்ஸ்ல. அப்படிதான் நான் இப்ஸ்விச்சை பாக்குறேன் நானு. போர்ன்மவுத் யா லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸலன்ட் ஸ்டார்ட் டு தி சீசன். பயங்கரமான ஸ்டார்ட். பெரிய டீம்ஸ் கூட நல்லா ஆடி இருக்காங்க. அண்ட் so I only see the result going one way. 8வது லகறாங்க ப்ரோ போர்ன்மவுத். அதான் யார் எதிர்பார்த்திருப்பா போர்ன்மவுத்
எயிட் ஸ்பாட்ல இருப்பான்னு அட்லீஸ்ட் இந்த டயத்துல வந்து எண்டிங்ல எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுது. பட் வந்து ஓவராலா வந்து அட்லீஸ்ட் பார்க்க நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி ஆடுறதுக்கு. ஸோ ஐ வில் சே 3-1 போர்ன்மவுத். வெஸ்ட் ஹாம் ஸ்கோர் பண்ணுவாங்க பட் போர்ன்மவுத் 3-1 தோணுது. எனக்கு இந்த கேம் ஒரு ஸ்னீக்கி ஃபீலிங் ஏதோ டிரா இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஐ வில் கோ ஃபார் 2-2 டிரா இந்த கேம். தெரியல அகைன் லோபட்டேகிக்காக சொல்லல நான், ஏதோ இந்த அன்டோனியா புஷ் வந்து இருக்கோமோ அதுக்காகவே வந்து ஒரு ஹார்ட்டோட ஆடுவாங்கன்னு தோணுது. தெரியல பாப்போம். பட் லோபட்டேகிலாம் எப்பயோ சாக்கா இருக்கணும் ப்ரோ. அது வந்து அவன் எப்படி இன்னும் வேலையில தெரியாது, சத்தியமா தெரியல. மேபி ஹி ஹாஸ் சல்லிவன்ஸ் நியூட்ஸ் ஆன் ஹிஸ் ஃபோன். தெரியல சத்தியமா தெரியல, ஏதோ பிளாக்மெயில் பண்ணுகிறேன்னு தெரியல. ஸோ பாப்போம். அடுத்த கேம் வந்து உல்ஸோட கேம் பார்த்துருவோம். உல்ஸ் அகெயின் இப்ஸ்விச் விளையாடுறாங்க, ஹோஸ்ட் பண்றாங்க மாலினியூல. ஸோ இப்ஸ்விச் தான் இப்போ சொன்னோம் தோத்துறாங்க போன வாரம் போர்ன்மவுத்தோட. உல்ஸும் இப்போ தான் பேசணும், வெஸ்ட் ஹாமோட தோத்தானுங்க. தெரியல ப்ரோ எனக்கு உல்ஸ் என்ன ப்ரோ. அவனுங்க சில ஃபேஸஸ்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க பிபி, லைக் அன்பிலீவபிளா ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, it could be a game where Wolves could win ன்னு கூட தோணுது because it's Ipswich. ஸோ நான் அதுக்காகவே வந்து Wolves I'll say 2-1 to Wolves. இதனா மாலினியோவா? மாலினியோ தான். ஓகே. இல்ல எனக்கும் அந்த Wolves வந்து பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, லைக் they have some good players. இந்த கியூனியா மாதிரிலாம் இருக்குல்ல, நல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இப்படி வந்து இவ்வளோ கேவலமான போய் எனக்கு புரிஞ்சதே இல்லை. பட் நான் டிரான்னு சொல்லிக்கிறேன், 1-1 டிரா. ஐ மீன் பாட்டம் டேபிள் கிளாஸ் பண்ணி தான் ஆப்போகுது இது. ஸோ ஃபிளாஷஸ் இருக்கும் ரெண்டு டீம் டென்னோ, பட் ஓவராலாக 1-1 டிரா தான் என்னுடைய தாட்ஸ். ஓகே யா, நான் 2-1 சொல்லிட்டேன், நீங்கள் 1-1 சொல்லிருக்கீங்க. ஓகே இப்போ போவோம், உங்கள் கேமுக்கு போவோம். ஸ்பர்ஸ் வர்சஸ் செல்சி 3-4 டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம்ல. பயங்கரம். என்ன சொல்றது, நான் வந்து செல்சி தான் ஃபேவர் பண்ணேன். பட் ஓகே ஸ்பர்ஸ்ல ஆடுறாங்க. ஸோ என்ன சொல்றது, ஐ தாட் மேபி கொஞ்சம் பெட்டரா ஆடுவாங்கன்னு தோணுச்சு. அண்ட் லிட்ரலா டிப்பிக்கல் ஸ்பர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம். லிட்ரலா 2 கோல் நீங்க கிஃப்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஐ திங்க் இட் வாஸ் அந்த அந்த குக்குரேல அந்த பூட்டை வர தூக்கி போட்டான் குப்பையில. ஸோ அண்ட் ரைட்லி ஸோ 2 கோலுமே வந்து என்ன சொல்றது, நீங்க கொடுத்தீங்க. பேசிக்கா உங்க மிஸ்டேக்னால தான் கோலே அடிச்சானுங்க. அண்ட் யா 2-0 போயிட்டு we know the rest. பிபி நீங்களே டேக் இட் அவே பிபி. இதுதான் உங்களோட மோமெண்ட். நீங்க இந்த மோமெண்ட்டை கேட்டீங்க வேற. இந்த மோமெண்ட் வந்து இந்த கிறிஸ்டல் பால் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மோமெண்ட்காக கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா போன வாரமே. ஸோ டேக் இட் அவே. என்ன லைக் நான் ஆக்சுவலா லாஸ்ட் வீக் கேட்ட எபிசோட் வரீங்களான்னு நான் சொன்னேன். இல்ல ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த வாரம் வந்து செல்சி டாட்னம் அடிச்சோடனே வரேன்னு சொன்னேன். அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி நடந்து போச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ. பட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 பேருக்கு ஒரு ஃபிஸ்ட் பம்ப் போட்டுக்கலாம். செல்சி அண்ட் ஆர்சனல் co-owners of that Tottenham Hotspur Stadium. 3 point lane. ஆமா 3 point lane தான். நம்ம 2 பேரும் மாத்தி நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் ஓனர்ஸ் நினைக்கிறேன். டாட்னம் ஓனர்லாம் கிடையாது, நம்ம தான் ஓன் பண்றோம். அதாவது லைக் வந்து அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த கோல்ஸே எடுத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் செல்சிக்கு இருந்தா. அது வந்து that is one thing that Chelsea have done. Like சில கேம்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் சில வாட்டி பனிஷ் பண்ணாம விட்டுருக்காங்க ஆப்போசிட் டீம்லாம். லைக் ஈவன் கான்ஃபரன்ஸ் லீக் கேம்ஸ், சவுத் ஆண்டன் கேம்ஸ் ஈவன் முன்னாடியே பார்த்தோம்னா செல்சி வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லைக் வந்து என்ன ஆகும்னு தெரியாது, லைக் ஸ்லோ ஸ்டார்ட். பட் இப்போ வந்து ஸ்பர்ஸ் வந்து 2 கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கோல் வச்சப்பறம் ஓகே பேனிக் பண்ணல, ஏன்னா எப்படி செல்சி கோல் அடிப்பாங்க தெரியும். 2-0 வந்தோடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, 2-0 இருந்து இது ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே 3-0 கேம் முடிஞ்சிருக்கும். பட் வந்து 2-0 ஓகே யூ ஆர் ஸ்டில் இன் இட் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் உடனே சான்சோ வந்து அந்த ஒரு பேங்கர் அடிச்ச உடனே வந்து ஓகே நம்ம ஓகே இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு சரியான கோல். பை தி வே ஹேவ் டு சே சரியான கோல், எதிர்பார்க்கவே இல்ல அந்த கோல். அண்ட் வந்து என்சோ வந்து அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு நல்லா இது பண்ணா, பிகாஸ் he took one more player with him. சோ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிச்சு சான்சோ கோல் அடிக்கிறதுக்கு. பட் இதுதான் வந்து ஆக்சுவல் ஜேரன் சான்சோடைய நல்ல ஒரு கேம் பிளே. வந்து லைக் கான்ஃபரன்ஸ் லீக் அளவுக்கு பார்த்தோம், சவுத் ஆம்டன் கூட பெஞ்ச்ல இருந்து வந்தா நல்லா அடிச்சான். ஓரளவுக்கு ஒரு ஃபார்ம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகுது வந்து சான்சோ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும்.
அண்ட் வந்து அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் டைம் 2-1 இல்லனா ஹாஃப் டைம்க்கு அப்புறமா 1 கோல் அடிச்சீங்க ஹாஃப் டைம்க்கு அப்புறமா தானே ஹாஃப் டைம் 2-1 ஹாஃப் டைம் 2-1 இன்ஃபேக்ட் அது உடனே வந்து அப்புறமா பாமர் வந்து ஒரு சப்பர் சான்ஸ் மிஸ் பண்ணான் உடனே. சோ வந்து பட் அதுக்கப்புறமா வந்து வி செல்சி தான் ஃபுல் கண்ட்ரோல் கேம்ல. செல்சி ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் வந்து கோல் எப்போ வருங்கிறது தான் கேள்வியே தவிர வருமானலாம் கேள்வி கிடையாது. ஏன்னா செல்சி தான் மொத்த பொசிஷன் வச்சுட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. லிட்டரலா வந்து ஷாட் அடிக்கிறோம், போஸ்டர் சேவ் பண்ணலாம், எல்லாம் பண்றோம். இல்ல 4-3 வந்து வெரி ஃபிளாட்டரிங் ஃபார் ஸ்பர்ஸ் தான். ஏன்னா செல்சி வந்து 5-6 அடிச்சிருக்கலாம் ஈஸியா. ஆமா அது வந்து அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த 2 பெனல்ட்டியுமே வந்து ரொம்ப கேடுகெட்ட ஒரு ஸ்கூல் பாய் எரர்னுவாங்க தெரியுமா, அதுதான். ஆமா பிசுமா என்ன யோசிச்சான்னு தெரியல. கைசேரோ எங்கேயோ போறான், லைக் என்ன கைசேரவே ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். பிசுமா வரான்னு தெரிஞ்சோடனே கைசேரோ கொஞ்சம் இது பண்ணி கோல் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அது 2-2 ஆச்சு. அதுக்கப்புறம் 3வது கோல் வந்து பாமர் எப்படி நடந்து போனா என்சோ வேற லெவல் ஃபினிஷ். and actually அந்த கோல் I'll give more credit to பாமர். பிபி லிட்டரலா 2-3 பிளேயரை பீட் பண்ணி எப்படியோ உள்ள வந்து ஒரு ஷாட் எடுத்துட்டு ஐ திங்க் அந்த கோல் வந்து அது ஆப்வியஸா ஒரு ரிகிஷே எடுத்து தான் வந்தது என்சோ கோல். பட் ஐ திங்க் அந்த பாமரோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னாலே டிசர்வ் த கோல். கண்டிப்பா அதுவும் வந்துச்சு. பட் என்சோ வந்து அந்த வாலில அந்த கரெக்ட்டா இன்ஸ்டிங்க்ட் லெஃப்ட் ஃபுட் கரெக்ட்டா அடிக்கணும்ல, அது இன்னொரு ஸ்கில் அது. சோ 3-2 அடிச்சா ஓகே, இதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பேடிங் செஷன் தான் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா பார்த்து அவங்களா வந்து 4th கோல் விட்டாங்க. பாப்பே மாட்டா சார் அது என்ன யோசிச்சாங்க. பாமர் அவன் பாட்டுக்கு போற சைட்ல அவன் பாட்டுக்கு நின்ட்டான். தெரியும் இவனுக்கு ஸ்பர்ஷி அப்படின்னு. என்ன காமெடினா கமெண்டேட்டரே வந்து என்சோ கோல் அடிச்சனே வந்து there is nothing John Champion, big up John Champion, one of my favorite commentators. அவன் சொல்றான் there is nothing more Spursy. டேய் நீங்களா இதுக்கடா இருக்கீங்க அப்படின்னு பாயிண்ட் மேல சிரிச்சிட்டேன் நான். பட் வந்து அதுக்கப்புறம் 3-2 4-2 ஆயிடுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பேட் பண்ணலாம்னு நினைச்சேன். பிகாஸ் வந்து இன்னொரு சான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா பாமர் ஒரு வேற லெவல் டச் பண்ண நெட்டோ வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து சரியா இல்ல அந்த பாயிண்ட்ல. எல்சி கூட போய் 5-2. அதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் கொஞ்சம் தூங்கிட்டு 4-3 கன்சீட் பண்ணோம். கான்சலேஷன் கோல் தானே அதெல்லாம் கடைசில. ஐ மீன் தட் இஸ் கான்சலேஷன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பீதி கலப்போம்ல. லைக் அந்த 1-0 லைக் ஒரு கோல் டவுன் வந்து கடைசி நிமிஷம் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து சரி ஓகே டிஃபெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு. பட் அல்டிமேட்லி செல்சி ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் வந்து we just keep doing our thing, அவ்வளவுதான். அது வந்து லைக் அகைன் இந்த டிஃபென்ஸ் கோல் கீப்பர் தான் வேற லெவல் பிரச்சனையா இருக்கு. லைக் இந்த சான்சஸ் வந்து ஒரு கேம் நல்லா இருந்தா இந்த கேம் வந்து மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். கிக்கிங் கேவலமா இருக்கு, மத்தெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. டிஃபென்ஸும் வந்து அப்படி தரிகிறது தொமத்தா இருக்கு. பேரிஷியல் வந்து ஒரு கேம் நல்லா இருந்தா ஒரு கேம் ரொம்ப கேவலமா இருந்தான். அண்ட் வந்து ஃபொஃபானா போனது வந்து கொஞ்சம் ஒரு இட்ஸ் a bit of இதுதான். ஏன்னா வந்து ஃபொஃபானா கோல் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. குக்கரல்லா before the boot change and after the boot change வந்து he was a totally different player. night and day difference. ஆமா பயங்கர டிஃபரன்ஸ் இருந்தது. மிட்ஃபீல்ட் பத்தி நான் பேசணும்னு அவசியமே இல்ல. கைசேடோ இஸ் ஜஸ்ட் கைசேடோ. ஆல்தோ கொஞ்சம் டிஃபென்ஸ்லி கொஞ்சம் அடிவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமிங்ஸ் ஆன்ட்ட. பட் ரோமியோ லாவியா ப்ரோ, ஓ மை காட், அவனோட க்ளோஸ் கண்ட்ரோல்லாம் வேற லெவல். லைக் அவ்வளோ டைட் ஸ்பேஸ்ல ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு ஈஸியா பால் எடுத்து போக முடியுதுங்கிறது ஒரு பயங்கர ஸ்கில். அதெல்லாம் குட் பிளேயர், ஆல்வேஸ் we knew was good player. அன்ஃபார்ச்சுனேட்டா போன சீசன் அந்த இன்ஜுரி, அந்த கரியர் சீசன் எண்டிங் இன்ஜுரியா இருந்தது போன சீசன். ஸோ போன சீசன் ஃபுல்லாவே ஆடல. அண்ட் அந்த ரெட் கார்டுன்றானுங்க கைசோட சேலஞ்ச், அது என்ன ரெட் கார்டுன்றீங்களா? அது வந்து குருத்தன் ஆர்கியூ பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி சொல்வேன் நான். பிகாஸ் வந்து he wasn't winning the ball, கொஞ்சம் ரேஷா போனா, ஒரு மிஸ்டேக்கோட தான் போனா. சோ கொஞ்சம் ரேஷா தான் போனா, ரெட் கொடுத்திருந்தா ஆர்கியூ பண்ணிக்க முடியாது. ஐ திங்க் சோ. எனக்கு வந்து அது ரெட் கொடுக்கலனானோ ஐ டோன்ட் ஹேவ் a problem, அது ரெட் கொடுத்திருந்தாலோ ஐ டோன்ட் ஹேவ் a problem. சோ எனக்கு வந்து எனக்கு தெரியல பிகாஸ் எப்பவுமே இமேஜஸ் வந்து மிஸ்லீடிங்கா இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு தெரியல. ஸோ யா ஸ்பர்ஸ் செல்சி ஆஃப் கோர்ஸ் என்சோ ஸ்டார்டட் குக்கிங். அது வேற சிங்கிள் லைஃப் என்சோ ஒரு மேபி நம்ம சான்சஸையும் டிசாசிவையும் வந்து பிரிச்சு ஒண்ணும் போல இருக்கு, டிவோர்ஸ் சொல்லும் போல இருக்கு. மேபி அதனால பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் வேண்டுவோம். பட் அட்டாக் வந்து பால்மர் பேக் டு ஹிஸ் பெஸ்ட், சான்சோ வேற லெவல், நெட்டோ வாஸ் குட், Jackson was very average தான் சொல்லணும். But he still made some good runs. He can afford to have one off game, especially in the season start பண்ணதுல. So no, but goal அடிக்கல, but he still had some good moments off the ball, like நல்லா ப்ளே பண்ணா. பட் வந்து சோ நல்ல போயிட்டு இருக்கு. மிட்ஃபீல்ட் லெவல் அட்டாக் சூப்பரா இருக்கு. கோல் கீப்பிங் டிஃபென்ஸ் மட்டும் சரி பண்ணோம்னா we can actually think of a title sir. I think definitely I think Chelsea say
இட்ஸ் நாட் ப்ரீமெச்சூர். ஐ திங்க் நீங்க சொல்றதுல தப்பே இல்ல. பாப்போம் எவ்வளவு தூரம். வந்து எஸ்பெஷலி வந்து லிவர்பூல் ஆர்ல சிட்டி டிராப் பண்ணாங்க பாயிண்ட்ஸ், ஆர்சனலும் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாங்க போது இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உங்க ஸ்குவாட் ஃப்ரெஷ் ஆகுது லிட்டரலா. ஒரு பிரீமியர் லீக் ஆடுற ஸ்குவாட். ஸோ அந்த எனர்ஜி நல்லாவே தெரியுது ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து. ஸோ ஐ மீன் எங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இன்ஜுரிஸ்ல. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ யா ஐ திங்க் செல்சி ஆர் ஃப்ரெஷ் அண்ட் ரெடி டு அட்டாக் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அண்ட் யா வில் see how far Chelsea goes in the season. We'll see. And okay, one more thing I wanted to ask in the game பத்தி, ஆஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த இன்கேம் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோவா இல்லைன்னு தோணுது. அண்ட் ஹீஸ் அ ஒன் ட்ரிக் போனி. நான் போன சீசனே அதான் சொன்னேன், 10 கேமுக்கு அப்புறமாவே சொன்னேன். அந்த 10 கேம் வந்து சொன்னாங்க திஸ் இஸ் இன்வின்சிபிள் விட பெட்டர் ஸ்டார்ட்னு நானுங்க. ஸ்குவாக்கா லிட்டரலா கிளிக் பைட் டைட்டில். சோ எனக்கு தெரிஞ்சது வில் see who will have the last laugh in the season. தெரிஞ்சது போன வருஷம் இந்தலயே வந்து ஆன்ஸ கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆமா. அண்ட் இன்னும் இந்த சீசன் வந்து அப்படியே தான் இருக்கான், மாத்த மாட்டேங்கறா. வந்து அது வந்து ஈகோன்னு நினைக்கிறீங்களா? ஈகோன்னு நினைக்கிறீங்களா? ஈகோன்னு நினைக்கிறீங்களா? do you think it's ego? ஈகோ தான். ஈகோ ஸ்டபர்னஸ் அவ்வளவுதான். லைக் வந்து லைக் ஆமா சரி ஓகே நீ ஸ்டபர்னா இரு, பட் வின் பண்ணு கேம்ஸ். லைக் வந்து சிட்டி அடிச்சாங்க, சிட்டியை வந்து ஆக்சுவலி கரெக்டா பிடிச்சாங்க, சிட்டி அடிச்சாங்க. அது ஒன்னத்தை வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியல. அது வந்து மேபி அது ஐ டோன்ட் நோ. அதான் ஈகோ ஸ்டபர்னஸ் தான். அது வந்து நான் மாத்தவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறது. சரி ஓகே வின் பண்ணு, நீ ஸ்டபர்னா இரு, ஈகோ அதே மாதிரி யாரும் பிரச்சனையே இல்லை, அல்டிமேட்லி வின் பண்ணு அவ்வளவுதான். யா யா கரெக்ட். பாப்போம் நெக்ஸ்ட் அடுத்த 2 கேம் பாப்போம். உங்களுக்கும் ஸ்பர்ஸ் கேமுக்கும். ஸ்பர்ஸுக்கு முதல்ல பாத்துறேன். ஸ்பர்ஸ் வந்து கோயிங் அவே டு சென்ட் மேரிஸ் ப்ரோ. சென்ட் மேரிஸ் ஸ்டேடியம் போறாங்க. சென்ட் மேரிஸ் சவுத் ஆம்டன் வந்து 1-0 தோத்தானுங்க ஆஸ்டன் வில்லாக்கு. சென்ட் மேரிஸ் வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு என்ன சொல்றது, ஒரு பனானா ஸ்கின் மாதிரி அவனுங்க. பட் தே ஆர் டெரிபிள். தே ஆர் டெரிபிள். வந்து ஒரு பனானா ஸ்கின்னும் கிடையாது. கரெக்ட். ஆனா பிபி இவங்க ஸ்பர்ஸ் கேவ் Ipswich their only Premier League win at Tottenham Hotspur Stadium. So எனக்கு சத்தியமா தெரியல. இது வந்து நம்ம வந்து ஸ்பர்ஸ் தோத்தாலும் ஆச்சரியப்பட மாட்டோம், ஸ்பர்ஸ் ஜெயிச்சாலும் வந்து ஸ்பர்ஸ் தான். இந்த சவுத்தாம்ப்டன் நானே அப்படி சொல்லுவேன். சவுத்தாம்ப்டன் வந்து ஒரு கேமுக்குள்ள 2 கோல் தருவாங்க. ஐ திங்க் they are like most errors leading to goals, most errors leading to shots, I think something அந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்டாட் இருக்குன்னு நினைக்கிறேன். எரர்ஸ் பேசிக்கா. ஆமா எங்க பார்த்தாலும் எரர்ஸ். செல்சியே வந்து இந்த 5-1 வந்து எங்க ஃபேட்ரிங் ஆன்ஸ் 10 அடிச்சிருக்கணும். கரெக்ட். அவ்வளவு சான்ஸ் மிஸ் பண்ணோம் நாங்க. பட் அந்த அதர் ஹேண்ட் சவுத்தாம்ப்டன் அட்டாக்கிங்ல அவங்க நல்லா இருக்கு. யா லைக் இந்த அரிபோ அந்த சப்போர்ட் பிளேயர், அப்புறம் வாக்கர் பீட்டர்ஸ், லைக் they have some good players, but சுத்தமா எதுவும் செட் ஆகல. கரெக்ட். I predicted them to go down at the start. I still stand by that. But இந்த கேம் வந்து சரி கொண்ட வன்மத்தை கக்குவோம். சவுத்தாம்ப்டன் 2-1 வின். வன்மத்தை கக்குவோம். நான் வந்து சொல்றேன், பிரச்சனை இல்ல. கரெக்ட் ப்ரோ. நான் வின்னு சொல்லலாம்னு பார்த்தா, பட் ஐ திங்க் நான் டிரா போறேன் ப்ரோ. ஐ திங்க் ஸ்பர்ஸ் திருப்பி டிராப் பாயிண்ட்ஸ் பண்ணுவானுங்க. I'll say 1-1 draw இந்த கேம். பிகாஸ் எனக்கு ஸ்பர்ஸ் மேல நம்பிக்கையே இல்ல பிபி. லைக் ஒரு மாதிரி ரொம்ப நிறைய அவனுங்களும் எரர்ஸ் பண்றானுங்க. இந்த 2 பெனல்ட்டியே எரர் தானே சிம்பிளா சொல்லணும். ஸோ அவனுங்களுக்குள்ளேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஸ்பர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி காமிக்கல் அட் த மோமெண்ட். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. செல்சி ஆன் தி அதர் ஹேண்ட் யூ ஆர் ஹோஸ்டிங் பிரென்ட்ஃபோர்ட் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து 4-2 ஜெயிச்சாங்க நியூ காசில். சரியான கேம் இதுவும் பை த வே. வேற லெவல் கேம். இட் குட் ஹவ் எண்டட் 4-4 ஆல்சோ இன் த கேம். பட் பயங்கரமான கேம். ஸோ பிரென்ட்ஃபோர்ட் இன் ரியலி குட் ஃபார்ம் கமிங் டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். பட் ஐ திங்க் செல்சி ஹேஸ் அ லாட் ஆஃப் குவாலிட்டி ஆன் த பிச். ஸோ அதுக்காகவே வந்து Chelsea doing the business, man. So I'll say Chelsea win again. I'll say 2-0 to Chelsea. Clean sheet. எத்துக்கோ. எத்துக்கோ. நீதானே சொன்ன சாnchez ஒரு கேம் நல்லா ஆடுவான், ஒரு கேம் நல்லா ஆட மாட்டானே. அது தெரியாது. அது வந்து மேபி ஜோகன்சன் அண்ணா க்ளீன் ஷீட் வைக்க வாய்ப்பு இருக்கு, பட் தெரியல. பட் பிரென்ட்ஃபோர்ட் என்னன்னா லைக் வந்து அவங்க ஹோம் ஃபார்ம் அவே ஃபார்ம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஹோம்ல வந்து வரிசையா கோலிக்கிறாங்க. ஐ திங்க் இப்பவே வந்து ஹோம்ல ஐ திங்க் தே ஆர் தி பெஸ்ட் ஹோம் ஃபார்ம் ஆஃப் ஆல் பிரீமியர் லீக் டீம்ஸ். அண்ட் வந்து ஹோம்லயே வந்து 26 கோல் அடிச்சிருக்கானுங்க. பட் அவேல only 5 goals தான் அடிச்சிருக்கானுங்க பிரென்ட்ஃபோர்ட். சோ அது ஒரு இது. அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் வந்து செல்சி have not beaten Brentford at Stamford Bridge ever since Brentford came. நானும் அதுதான் சொல்ல வந்தேன். போன 2 விசிட்ஸ் இல்ல 3 விசிட்ஸ்லயே வந்து 2-0 ஒரு 4-1 வர இருந்தது நடுவுல. ஆமா கரெக்ட்.
கரெக்ட். பட் இந்த வாட்டி வந்து வித் ஆல் த செல்சி ஆர் கோயிங் த்ரூ ஐ திங்க் நம்ம வந்து ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். அண்ட் வந்து எப்படியும் வந்து இந்த Thursday கான்ஃபரன்ஸ் லீக் கேமுக்கு ஒரு பி டீம் தான் அனுப்ப போறோம். we are not going to ஸ்ட்ராங் டீம் போற போறது இல்ல. குவாலிஃபை ஆயிட்டோம் ஐ திங்க் டாப் 8 க்கு. சோ அது வந்து பிரச்சனையே இருக்க கூடாது ஐ திங்க். சோ அது வந்து யா we should win this. அது வந்து நான் வந்து அகைன் 4-2 செல்சி 4-2 நினைக்கிறேன். because Brentford will score. இப்போ விசாவோ கண்டிப்பா கோல் அடிப்பானுங்க. but I think we'll put 4 past them. Okay. ஏன்னா நம்ம பாமன் ஏன்னா சில பேர் வந்து லைக் என்சோ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சொன்னதே I don't want Chelsea to be Palmer of Steam because ஈவன் பாமர் வந்து ஈவன் when he does not create வந்து நம்ம எல்லாத்துலயும் கோல் வருது. அதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா நினைக்கிறேன் நான் செல்சி பத்தி. சோ I go 4-2 Chelsea. ஓகே ஆல்ரைட். ரெண்டு பேருமே ஒரே ரிசல்ட் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். கோல் ஸ்கோரிங் த டிஃப்ரெண்ட். ஓகே அடுத்த வந்து இந்த கேம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. எவர்டன் வர்சஸ் லிவர்பூல் பேட் வெதர்னால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேம் பற்றி ரிவ்யூ பண்ண முடியாது. பட் ரெண்டு கேமோட ப்ரீவியூ பார்ப்போம். லிவர்பூல் ஆர் ஹோஸ்டிங் ஃபுல்லம். ஸோ ஃபுல்லம் பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து போன வாரம் வந்து ஆர்சனலோட ஒரு 1-1 ட்ரா. மக்களே இந்த கேம் ஃபுல் பிரேக் டவுன் அனாலிசிஸ்லாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அந்த பிபி எஸ்பெஷலி அந்த சிட்டி ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சுது எனக்கு 2-2. ஸோ அதனாலே வந்து அது ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கணும். பட் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னும் இருந்தது இந்த கேமில். திடீர்னு ஜின்செங்கோ இன்ஜர்ட் அகெயின். ஸோ டிம்பர் வந்து லெஃப்ட் பேக்கில் ஆடி, பார்ட்டி ரைட் பேக், ஒரு மாதிரி மிட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருந்தது ஜார்கினியோ இருந்ததுனால. ஸோ அகெயின் இன்ஜுரி. பட் அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கக்கூடாது. அந்த கேம் ஜெயிச்சிருக்கணும். அண்ட் கொஞ்சம் சான்சஸ் இருந்தது. பட் தெரியல எப்படிதான் ஆஃப் சைடா இருக்கணும் எனக்கு புரியவே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன் பிபி, நான் சொல்லிட்டேன் we should consider life after Martinelli. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். he has been very bad from last season itself. ஸோ 1.5 வருஷமா வந்து ரொம்ப மோசமா இருக்கு இவன் ஃபார்ம். இவனுக்கு வந்து பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பட் அவனோட ஃபுட்பால் ஐக்யூ வந்து ரொம்ப போர், ரொம்ப ரொம்ப போர்னா அவ்வளோ போர். ஸோ அதனால தான் பிரேசிலியனுக்கு வந்து ஃபுட்பால் ஐக்யூ போருங்கன்னா that says something. இப்போ இருக்கிற பிரேசிலியன்ஸ்லாம் நிறைய ஃபேக் பிரேசிலியன்ஸ் தான் ஆகுறாங்க. நிறைய பேர் பிரேசிலியன் டீம் கேவலமான அந்த ஜோலின் அப்புறம் அவங்க எமர்சன் ராயல் இந்த ரிச்சார்லிசன் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னால வினி பெஸ்ட் பிளேயரா இருக்கணும் தோணுது. ஏன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு பிரேசில் டீம். சோ வினி பார்க்க பெஸ்ட் பிளேயர் தெரியுமா. பட் வந்து ஆஸ்டல் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன்னா லைக் வந்து they are fully ரைட் சைடு தான் டிபெண்ட். லெஃப்ட் சைடுல இதுமே வரல. அதுதான் நானும் சொல்றேன். இங்க தான் நானும் சொன்னேன். அது வந்து ஒரு 2 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க ஓரளவுக்கு. லைக் ரியலி ரியலி குட் பிளேயர்ஸ். ஓடகார்ட் அண்ட் சாக்கா. ஹாவர்ட்ஸ் ஆல்சோ இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் ஓரளவுக்கு. பட் அந்த லெஃப்ட் விங் இஸ் சோ புவர். அந்த விங்ல இருந்து எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ ரொம்ப மோசமா இருந்தது. 1-1 ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அந்த கேம். கார்னர்ஸ்க்கு ரொம்ப லிட்டரலா கார்னர்ஸ் காரண மாதிரி தான் ஆடினீங்க. அது வந்து ஏன் எனக்கு புரியல. அது வந்து அது என்னாச்சுன்னா லைக் நான் என்ன யோசிக்கிறேன்னா லைக் லாஸ்ட் 2 சீசனா வந்து இந்த ஃபிளாம்போயன்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல்ல ஆடினீங்க. பட் அதனால டைட்டில் ஜெயிக்கல. அதனால டிஃபென்சிவா போகணும்னு நினைக்கதான் டிஃபென்சிவா போயிட்டு சரி ஓகே டிஃபென்ஸ் மொத்தமா கில்த்து மூடிடுறோம். ஒரு செட் பீஸ் 1 கோல் அடிச்சுட்டு 1-0 2-0 அடிச்சுட்டு மூடுறோம். தட் இஸ் வாட் ஐ திங்க் ஹி இஸ் ட்ரைங் டு டு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிபி போன ஃபியூ கேம்ஸ்ல நிறைய கோல் அந்த ஓபன் பிளேலயும் அடிச்சோம் ஆக்சுவலா. அந்த இல்ல I'm not talking about these 3 games but ஆமா ஓவரால் யா சொல்றேன் நான். கரெக்ட் யா. ஒரு செட் பீஸ் எஃப்சின்னு சொல்றதுல தப்பே இல்ல. see அது வந்து ஒரு added ammunition in your arsenal. sorry no pun intended. அந்த விதத்துல ஓகே ஐ அப்சல்யூட்லி அது கண்டிப்பா நோ ப்ராப்ளம். பட் ஓப்பன் பிளேல ஐ திங்க் வி ஷுட் பி மோர் கிளினிக்கல் மேன். அண்ட் அந்த விஷயத்தை வந்து அது ரொம்ப ரைட் சைடு டிபெண்டா இருக்கு. அண்ட் ரைட் சைடை வந்து நீங்க அது வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா யூ கேன் ஸ்டாப் ஆர்சனல். அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க இப்போ. ஸோ ஆர்சனல் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காங்க அந்த விஷயத்துல. பட் ஆர்சனல் ஆர் ஹோஸ்டிங் எவர்டன் இந்த வாரம். ஸோ ஹோம் கேம் அதனாலே வந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கேன். ஸோ எவர்டன் ஆர் ஆல்சோ நாட் தட் கிரேட். அண்ட் மக்களே இந்த கேமோட ஃபுல் ப்ரிவியூ அனாலிசிஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் வரும் ஆர்சனல் ஃபேன்ஸ். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். நானும் பிபி எங்களோட கருத்து சொல்லிடுறோம். I'll say 2-0 பிபி. I'll say 2-0 to Arsenal. ஹோம்னால சொல்றேன். பட் எனக்கு சத்தியமா தெரியல அந்த 2 கோல்ஸ் கார்னர்ல வருமா இல்ல நான் வந்து ஓபன் பிளே ஆர்சனல் ப்ரோ இது எவர்டனை போட்டு அடிச்சிடுவீங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். எவர்டன் வந்து கொஞ்சம் பெட்டரா ஆடணும்னு நினைப்பீங்க. அண்ட் வந்து மேபி இன்ஜுரியில இருந்து யாராச்சும் வராங்க ஒரு இது இருக்கா லைக் இஸ் தேர் எனி சத்தியமா தெரியல. no idea so no idea so we'll have to wait and see. But I still think Arsenal will win னு நினைக்கிறேன். லைக் வந்து பிளே ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸ் கூட ஸ்டார்ட் பேட் பண்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது. ஆமா 3-0 Arsenal. எவர்டன்லாம்
Yeah, I think so too. Liverpool on the other hand hosting Fulham at home. Fulham இப்பதான் பேசணும், ஒரு 1-1 draw. Sorry, excuse me. நான் வந்து ஒரு என்ன சொல்றது, என் மைண்ட்ல வந்து ஒரு Fulham வின் ஒரு இமேஜ் வந்தது என் மைண்ட்ல. ஸோ அதனாலயே தான் வந்து என்ன சொல்றது, அதனால தான் அந்த இரும்பல் ஒரு செகண்ட் அது நடக்கவே நடக்காதுன்னு தோணுது, எஸ்பெஷலி அட் ஆன்ஃபீல்ட். ஸோ என்னோட என்ன சொல்றது, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து I'll say இந்த லிவர்பூல் தொடவே முடியாது. இன்னைக்கு வேற 1-0 வின் அகைன்ஸ்ட் ஜிரோனா. ஸோ ஐ திங்க் மனுஷனே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ I'll say 3-0 to Liverpool. I say 3-1. I think Fulham might score, but Liverpool 3-0 முடிச்சிருவாங்க. நூனஸ் மட்டும் இந்த டார்வின் நூனஸ் மட்டும் தூக்கி போட்டாங்கன்னா ஒன்னு 4-5 கோல் அடிப்பாங்க. பட் வந்து அதான் சாலா நீட்ஸ் ஹெல்ப், அது நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் வந்து ஜோட்டா இன்ஜோர்டா இருக்கான். வந்து ஜோட்டா வந்து கோல் அடிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். நூனஸ் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. லைக் வந்து நியூகாஸ்ல ஒரு கில்டட் சான்ஸ் கடைசியில இல்ல, பால கூட சரியா ஸ்ட்ரைக் பண்ணல. கேப்போ ஒரு கேம் அடிக்க மாட்டான். இஸ் கைண்ட் ஆஃப் பீன் ஆன் அண்ட் ஆஃப். மிட்ஃபீல்ட் வந்து மிட்ஃபீல்ட் நல்ல பிளேயர்ஸ் தான். மெக்காலிஸ்டர், கிராவன்பர்க் அதெல்லாம் சூப்பர் பிளேயர்ஸ் தான். பட் வந்து லைக் I put on Newcastle as one of them நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா வந்து Liverpool didn't deserve anything. Newcastle first half ஆனது பார்த்தா. But எப்போ வந்து they came back. Salah and all of that things happened. But வந்து அதான் Anfield Salah in God mode. அவன் God modeல இருக்கறான் bro. அதான் God modeலாம் மேல என்ன மோடுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து மனுஷன் வந்து Salah இருந்தாலே கண்டிப்பா கோல் வரும். எப்படி வரும்னு தெரியாது. எப்படியே வந்துரும் மனுஷன். கோல் ஆர் அசிஸ்ட் எப்படியே வந்துரும். So I think Salah will score 2. Maybe ஒரு Van Dijk ஒரு set piece தான் அடிப்பான். Then 3-1 Liverpool. Yeah, I agree. Absolutely agree. அடுத்தது வந்து ரெண்டு மான்செஸ்டர் கிளப்ஸ்ல ஆரம்பிப்போம். எந்த மான்செஸ்டர் கிளப்ல ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. சரி, ஓகே. மான்செஸ்டர் எப்படி மான்செஸ்டர் டர்பி தானே பெரிய இதுவா? இல்ல கரெக்ட். ஆனா ரிவ்யூல இருந்து ஆரம்பிப்போம். பிகாஸ் so we'll start with the less favorable result. Manchester United versus Forest 2-3. கார்னர் கிக்ல இருந்து தான் கோல் அடிச்சுக்கிறாங்க முதல் கோல். அண்ட் ஒனானா வந்து அந்த மார்கன் கிப்ஸ் ஒயிட் கோலுக்கு டேய் ஒரு கோல் இருந்தது ஒரு 2-3 years பேக். கிரானிட் ஜாக்கா டெஹேவோட அடிப்பான். அந்த கோல் நிஜமாவே வந்து அது நக்கிள் பால், ரைட்ல ஸ்லோவாய் லெஃப்ட்ல போவோம். நிஜமாவே ஆக்சுவலி ஸ்லோவர் வந்து அப்படி போச்சு. டெஹே அதொன்னு பண்ணிருக்க முடியாது, எதுமே பண்ணிருக்க முடியாது. சோ இது வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இது வந்து லிட்டரலா கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்தது. ஐ திங்க் ஒனானா could have saved very poor goal keeping. ஒனானா early படுத்து கீழ போயிட்டான். he went out early எனக்கு தோணுச்சு. I think he went early as well. And மூணாவது கோல் வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் வெளிய போட்டா. சோ பயங்கர காமிக்கலான கோல்ஸ். சோ யா பிபி நீங்களே சொல்லுங்க பிபி, இந்த கேம் எப்படி இருந்தது? அதாவது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து சிட்டியோட தோத்து சரி ஓகே இன்னும் ஒரு இது பண்ணாங்கன்னு பார்த்தா அகைன் நல்லா ஆடினாங்க ஃபாரஸ்ட். அண்ட் வந்து அகைன் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் டு நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ. அது வந்து 100% டீம் வந்து இவ்ளோ பண்ணிருக்காங்கன்னா அது கண்டிப்பா அவன் காரணம். அண்ட் அது வந்து யுனைடெட் வந்து 5th லங்கறாங்க பிபி 5th லங்கறாங்க ஃபாரஸ்ட். அதான் பட் யுனைடெட் வந்து சீரியஸ் क्वेश्चंस நீட் டு பி ஆஸ்க்ட். அது வந்து கிளியர்லி வந்து ஆபனுக்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்கு. சில பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா தூக்கி போடணும் அவன். மேபி அந்த ஃபேன் வந்து கர்னாச்சோ பத்தி சொன்னது கரெக்டா தான் அமைஞ்சது போல இருக்கு. ஏன்னா கர்னாச்சோ வந்து என்னத்த பண்றான்னு என் ஃபேன்ஸ் அவ்வளவு முட்டு கொடுக்காங்க எனக்கு புரிஞ்சதே இல்லை. அகைன் வந்து ப்ரூனோ வந்து அகைன் 1 goal மாஸ்கிங் அப் another bad performance பண்ண சொல்றாங்க. I was going to say you are absolutely right. Thank you for saying that as well. அது வந்து பாதி கேம்ஸ் அதான் பண்றான். பட் apparently ப்ரூனோ தான் பெஸ்ட் சைனிங்ஸ் கேண்டோன்னு சொல்லி தெரிவாங்க. அது வேற விஷயம். ஏர்ல ப்ரோ லைக் வந்து ஆமரிம் வந்து பெரிய ஜாப் இருக்கு. லைக் வந்து சம்டைம்ஸ் வந்து பட் மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர்னு சொல்லலாமே. ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்களேன், ஓலை மாதிரி ஒரு 7-8 கேம் ரன் ஸ்ட்ரீக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் மைட் மாஸ்க் ஓவர் ஆல் த ப்ராப்ளம்ஸ். மறுபடியும் வந்து தே கோ பேக் டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஒரு 6-8 monthsக்கு அப்புறமான்னு. ஸோ மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து இதை வச்சு he can ship out a few players. Dan Ashworth தர விட்டானுங்க. I was going to come to this. பட் நீங்களே சொல்லுங்க. Dan Ashworth தர விட்டானுங்க. லிட்டரலா Dan Ashworth வந்து 2-3 எவ்வளவு மாசம் இஸ் நாட் ஈவன் பீன் தட் 6 months. ஸோ இங்கே தான் நான் இன்னொரு கொஸ்டின் பண்ணுவேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி, ஐ திங்க் யுனைடெட் ஆர் ஆக்சுவலி இன்னொரு 2 steps பேக் போயிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு டேன் ஆஷ்வர்த் மாதிரி ஒரு வாட் வாஸ் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ல அவனுக்கு காசு குத்து வாங்கினானுங்க.
நியூ காசில். ஸோ தே பிலீவ்ட் இன் இஸ் அவனோட எபிலிட்டி. அவன் வந்து பார்த்தீங்களா இனியோஸ் லிட்டரலா ஜிம் ராட்க்ளிஃப் 1 மாசம் முன்னால 2 months பேக் ஹி செட் எல்லா சிஸ்டம்க்கு வந்து ஒரு டைம் தேவை. ஸோ வந்து இவங்கெல்லாம் புதுசாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டுகெதர். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே டைம் தேவை. ஃபார் ஓனர் டு சே 1 மாசம் முன்னால அண்ட் டு கம்ப்ளீட்லி சாக் த மேனேஜர் அண்ட் த ஸ்போர்ட்டிங் டைரக்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா இவனுங்களுக்கு வந்து லைக் I feel like they don't know actually what they're doing in எனக்கு தோணுது. I would say reverse னு சொல்றேன். because வந்து they நிறைய காஸ்ட் கட்டிங் இத வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. நிறைய they want to do that and that but Chelsea வந்து like they started to do the salary with bond like incentives அந்த மாதிரி பண்ண மாதிரி like ஏன்னா யுனைட்டடோட வேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. பட் அது பிளேயர்ஸ்க்கு பண்ண மாட்டறாங்களா? நிறைய இன்சென்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா பேக் ரூம் ஸ்டாஃப் இந்த ஹாலிடே பார்ட்டி கேன்சல் பண்றது அந்த மாதிரி விஷயம் தான் நிறைய பண்றானுங்க. in fact the players have to be கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ். ஏன்னா வந்து இன்னொருத்தர ஹைட் பண்ணாங்க வந்து அவங்க தான் வந்து அவன் பேர் ஏதோ ஓல கூட ஆரம்பிக்கும். not sure what his name is but அவன் தான் வந்து he did most of the work in United fans சொன்னதா நான் கேட்டேன் நான். so I think வந்து they லைக் ஒன்னு காஸ்ட் கட்டிங் விஷயமா இருக்கட்டும் நிறைய இந்த ஸ்டாஃப் கூட லே பண்ணாங்க. ஸோ தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் வந்து அது டைம் இருக்கும். மேபி இந்த சீசன் வந்து வந்து அட்லீஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லீக் வந்து ரைட் ஆஃப் தான். பட் மேபி தே கேன் கோ ஃபார் யூரோப்பா லீக் ஆர் எஃப்ஏ கப் அந்த மாதிரி. ஓகே பட் வந்து ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு ஸ்டில் ஃபைண்ட் வாட் தே வாண்ட் டு டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஓகே ஓரளவுக்கு தே ஐ கேன் சே ரைட் டைரக்ஷன். பிகாஸ் வந்து டென்னாக சாக் பண்ணது கரெக்ட் தான். டேனஸ் சாக் பண்ணது ஓரளவு கரெக்ட் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ I think they're trying அப்புறம் ரூபன் ஆமரன் கொண்டு வந்தாங்க. லிட்டரலா வந்து எவ்வளோ லைக் இட் வாஸ் நாட் ஈவன் லைக் 1 வீக் கூட இல்ல. லிட்டரலா இதுக்குள்ள ரூபன் ஆமரன் கொண்டு வந்தாங்க. ஸ்போர்ட்டிங்ல இருந்தே காசு கொடுத்து நீங்க வாடான்னு இழுத்து வந்தாங்க. அதுதான் நானே சொல்றேன். So I think they're trying to do the right thing. அது வந்து கொஞ்சம் டைம் லைக் டைம் கொடுக்க மாட்டறாங்களே அந்த ரைட் திங்காகவே. இல்ல பட் வந்து எப்படி சொல்றது லைக் வந்து I think the plan to sack Ten Hag and Ashworth was there from before and I thought I think okay ஏன்னா வந்து Ten Hag யோசிச்சாங்க சரி ஓகே ஏன்னா ஃபேன்ஸ் எழுந்தாங்க ரைட் லெட்டர் இனியோஸ்க்கு Ten Hag வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு they like okay சரி Ten Hag வைக்கிறோம். அதுக்கப்புறம் there was a point வந்து இதுக்கு மேலயும் அவனை வச்சனா உலகமே அவனை காரி துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்மளுக்கும் கிளேசஸ் கதி தான் அதே கிளேசஸ் கதி தான் தெரிஞ்சிருக்கும். சோ அது வந்து லைக் கரெக்டான விஷயம் தான் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அதுக்கு வந்து லைக் கரெக்டான இந்த ஆளுங்களை கூட்டு வந்து கரெக்டான ஆளுங்களை வைக்கிறதுக்கு இந்த ஒரு சீசன் லைக் இந்த கொஞ்ச டைம் லைக் தே ஆர் டூயிங் திஸ் திங் தி ஹோல் சீசன். சோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல். சோ இந்த ஒரு ரஃப் ஃபுட் ஆன் மைல் கூட தான் போறாங்க. அதுக்குள்ளார நடுவுல இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல ரிசல்ட் வந்தா மேபி. ஸோ அந்த நல்ல ரிசல்ட் தான் வருமானு தெரியல. மான்செஸ்டர் யுனைடெட் இந்த கேம் முன்னால ஓகே இந்த மான்செஸ்டர் டார்பி போறதுக்கு முன்னால நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் போவோம். ஃபாரஸ்ட் ஆர் ஹோஸ்டிங் வில்லா அட் ஹோம். ஃபாரஸ்ட் வில்லா வந்து போன வாரம் 1-0 டு சவுத்ஹாம்ப்டன். ஃபாரஸ்ட் ஆர் பிளேயிங் பெட்டர் தென் வில்லா ஆக்சுவலா இந்த சீசன். அது வந்து டேபிள்லயே சொல்லுது. தேர் ஒன்லி தேர் ஆக்சுவலி ஆன் த சேம் பாயிண்ட்ஸ் டு பி ஆனஸ்ட். பட் பொசிஷன் வைஸ் தான் இது மாறலாம் இந்த வாரம். ஸோ வில்லா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவே ஃப்ரம் ஹோம் நாட் தட் கிரேட் அண்ட் ஒரு நல்ல ஃபாரஸ்ட் டீம் ஆக்சுவலா வி ஷுட் நாட் டவுன் பிளே தம். ஸோ இந்த கேம் எப்படி பாக்குறீங்க பிபி? அதான் நீங்க சொன்ன வில்லா நாட் சோ கிரேட் அவே, ஃபாரஸ்ட் ஹவ் பீன் வெரி குட். ஸோ அண்ட் அவங்க பிளேயர்ஸும் வந்து நல்லா அனுப்பிச்சிருக்கானுங்க. ஸோ ஐ வில் கோ வித் தி ஃபாரஸ்ட் டு வின் அட் ஹோம். ஓகே 2-0 ஃபாரஸ்ட். 2-0 ஃபாரஸ்டா? யா நானும் வந்து ஆக்சுவலா I'll go for a 2-1 Forest. I think Villa might score 1 goal. So பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு மான்செஸ்டர் கிளப் பத்தி பேசுவோம். கிறிஸ்டல் பேலஸ் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி 2-2 டிரா. சரியான கேம் இதுவும் ஆக்சுவலா. லைக் ஐ திங்க் பேலஸ் வந்து என்ன சொல்றது ஆல்வேஸ் ஹேஸ் ஒரு போகி டீம் மாதிரி பிபி. இவனுங்களுக்கு எப்பயுமே ஒரு போகி டீம் மாதிரி சிட்டிக்கு. அது அந்த ராய் ஹாட்சன் டைம்லேருந்து ஆக்சுவலா. ஸோ அண்ட் யா அதே மாதிரி தான் நடந்தது. ரீகோ லூஸ் வர ரெட் கார்டு இந்த கேம்ல. So ரெண்டாவது yellow card இல்ல. I agree it's not a yellow card actually but எப்படியே கொடுத்துட்டான். So 2-2 draw. இந்த கேம் பத்தி என்ன நினைச்சீங்க? சரி நம்ம தான் சிட்டி வந்து ஃபாரஸ்டோட அடிச்ச அப்புறம் சரி தட் பேக் அண்ட் அடிச்சா மறுபடியும் பேக் டு இதுன்னா அது வந்து they just நீ வந்து பஸ்ஸ போட்டா சிட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா மிடில் அட்டாக் பண்றதுக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து லைக் ஃபோரன் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. குண்டோகன் வந்து இதுவாயிட்டான். கோவாசிச் ஹாசன்ட் பீன் கிரேட்.
ஹாலண்ட் தான் நம்மளுக்கு தெரியும். பெர்னார்டோ சில்வா ஏஜ் ஆயிட்டான். சப்ளை ஸ்டாப் சொல்ல பண்ணிட்டானா வேண்டிய அவசியமே இல்ல. வாக்கர் மை குட்னஸ். அவனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் லிட்டரலா தேர் ஒன்லி அட்டாக்கிங் த்ரெட்ஸ் யாருன்னா ஹாலண்ட் அண்ட் குவார்டியோல் தான். குவார்டியோல் லெஃப்ட் பேக்ல அவனை வச்சு கோல் அடிக்கிறானுங்க. ஆமா. பட் வந்து அதான் அது வந்து ஸ்டில் லைக் வந்து லைக் எவ்வளோ வந்து பாப்போம். லெட்ஸ் see how long this keeps going. in Rico Lewis suspended அடுத்த மேட்ச் யாரை சார போறான்னு தெரியல. and also like the Ruben Dias, thank God for Ruben Dias. Ruben Dias சிட்டி வந்து சில இடத்துல காப்பாத்தி விட்டானுங்க. சோ அது வந்து நல்ல விஷயமா போகுது சிட்டிக்கு. பட் அகைன் கிறிஸ்டல் பேலஸ் சிட்டிக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. உட்காந்துட்டானுங்க. வா சோத்து உப்பு கொடுத்தீங்க ஆம்பளையா தான் வந்து எங்களை உடைங்கடா அப்படின்னு சொன்னானுங்க. and City couldn't do that. yeah and இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பேலஸ் ஆர் கோயிங் அவே டு பிரைட்டன் அண்ட் ஹோவ் ஆல்பியன் ஆமெக்ஸ் ஸ்டேடியம் போறாங்க. பிரைட்டன் அண்ட் ஹோவ் ஆல்பியன் வந்து போன வாரம் வந்து லெஸ்டர் சிட்டியோட 2-2 டிரா. கடைசியில வந்து ஐ திங்க் ஒரு டிரா வந்து கோட்டை விட்டானுங்க. ஸோ அந்த கேம் ஜெயிச்சிருக்கலாம், பட் கோட்டை விட்டானுங்க. ஸோ யா இந்த பிரைட்டன் இட்ஸ் ஆக்சுவலி அ டாபி பை தி வே, பிரைட்டன் வர்சஸ் பேலஸ். இது வந்து டாபி. இந்த டாபில தான் வந்து ஆக்சுவலா நீல் மோப்பே ஒரு வாட்டி கோல் அடிச்சு கடைசியில வந்து டான்ட் பண்ணா பேலஸ் ஃபேன்ஸை. ஸோ யா ஐ திங்க் பிரைட்டன் வில் வின் திஸ் கேம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் ஹோம்ல இருக்கிறானுங்க. ஸோ ஐ திங்க் பிரைட்டன் வில் வின் திஸ் கேம். ஐல் சே 2-1 டு பிரைட்டன். உங்களோட ஃபேவரட் டீம்ல பிரைட்டனே? அது போன வருஷம் அது டிசர்வ் இந்த டைப்ல அது வேற. பட் வந்து பட் யா I'll go for a draw. Okay. 2-2 draw. நல்ல ஸ்கோரிங் டிராவா இருக்கும். Okay. 2-2 drawன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நவ் கம்மிங் பேக் டு த மான்செஸ்டர் டார்பி. மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் எட்டிஹாட் ஸ்டேடியம்ல. இந்த கேம் சத்தியமா எப்படி கால் பண்ணுன்னு தெரியல பிபி. ரூபன் அமரும் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பெரிய வின் வந்த உடனே, இது மேபி இந்த கேம்ல கூட இருக்கலாம் ஆக்சுவலா. ஆமா, யூ நெவர் நோ. அவன் தான் ஸ்போர்ட்டிங் வெச்சர சிட்டியை போட்டு தந்தான். ஆமா, ராண்டி ஆர்டன் ஆர்கே அவுட் ஆஃப் நோவேர் மாதிரி வந்துற போகுது ஒரு விக்டரி இவங்களுக்கு. ஆமா, யூ நெவர் நோ. மேபி இந்த கேம்ல தான் வந்து ஆனா சொல்றேன்ல, யுனைடெட் வந்து லைக் போன வாட்டி எஃப்ஏ கப்ல பண்ண மாதிரி ஒரு பஸ்ஸை போட்டு சிட்டியை வந்து வாங்கடா கமன் அட்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் வந்து அப்படிதான் இருப்பானுங்க. பட் வந்து பட் பிரீமியர் லீக்ல வந்து சிட்டி வந்து வேற லெவல் ஹெட் டு ஹெட் யுனைடெடோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஹெட் டு ஹெட். லாஸ்ட் இயர் கூட யுனைடெட் ஆக்சுவலி வென்ட் 1-0 up ATRல. பட் அதுக்கப்புறமா வந்து ஃபோர்டன் வாஸ் இன் சூப்பர் ஃபார்ம். நான் வந்து எப்படி பண்ணிட்டா, பட் இந்த வாட்டி ஃபோர்டன் ஃபார்ம்ல இல்லை. மேபி இந்த கேம்ல அடிச்சு ஃபார்முக்கு வந்தாலும் வருவான், பிகாஸ் ஆஃப் யுனைடெட் ஒரு நல்லா அடிப்பான். ஓகே, சோ தெரியல. யுனைடெட் ஜெயிச்சு சிட்டிக்கு பாயிண்ட்ஸ் ட்ரா பண்ணி செல்சி ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை சிட்டி ஜெயிச்சு யுனைடெட்க்கு வந்து கீழே இருக்கணுமான்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு எது வேணும் இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தான் முக்கியம். அதான் நமக்கு இது வேணும், நடக்குமான்னு வேற விஷயம். சோ ரெண்டுமே நடக்காது. ஒரு கேவலமான கேடுகெட்ட 1-1 டிரா ஆகும். ஓகே, நான் வந்து 2-2 டிரா சொல்றேன் ஆக்சுவலா. ஹை ஸ்கோரிங் டிரா. ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டி வந்து பொசிஷன் வச்சுப்பாங்க, எல்லாம் they do all the things and வந்து I think Haaland will score. Haaland அடிப்பான். But then again United will somehow maybe a breakaway அடிப்பாங்க. Then City will struggle to break United. அதுதான் நானும் நினைக்கிறேன். சோ அந்த பிரேக்அவே கோல் தான் ராஷே வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்க்ரீமர் மாதிரி அடிப்பான்னு தோணுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ட்ரா எனிவே. அண்ட் அதோட ஆக்சுவலா இருக்கிற எல்லா போன வாரம் கேம்ஸ் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. லெட்ஸ் see the preview இந்த வாரம் கேம்ஸ். நியூ கேசல் வர்சஸ் லெஸ்டர் சிட்டி. நியூ கேசல் தான் சொன்னோம் போன வாரம் தோத்துட்டானுங்க 4-2. லெஸ்டர் வந்து சொல்லிட்டோம் அது 2-2 ட்ரா பத்தி பேசிட்டோம். பட் அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க் ராபின்ஹுட் மாதிரி ஆடினுக்கிறானுங்க. எல்லாம் பெரிய டீமோட நல்லா ஆடுறானுங்க, சின்ன டீம்ஸோட வந்து கோட்டை விட்டுறானுங்க. பட் லெஸ்டர் ஆர் ஆக்சுவலி வெரி புவர். ஸோ அதனாலே வந்து ஐ திங்க் நியூ கேசல் will win. I'll say 3-0 நியூ கேசல். ஓ 3-0 ரைட். அப்படி நான் வந்து ஐ ஆக்சுவலி see this one க்ளோஸ் கேமா பார்க்கறேன். போத்தல்ல க்ளோஸ் கேமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நியூ கேசல் will win 2-1 அப்படி நான் சொல்லிக்கிறேன். ஓகே, 2-1 ன்னு சொல்றீங்களா? ஃபைன். வுல்வ்ஸ் இப்ஸ்விச் பார்த்துட்டோம்ல நம்ம ஸ்டார்டிங்லயே. ஓகே, வுல்வ்ஸ் இப்ஸ்விச் பார்த்தாச்சு. அண்ட் ஐ திங்க் எல்லாமே பார்த்துட்டோம் பேபி. அதோட I think so. Let me see fixtures இன்னொரு வாட்டி. முக்காவாசி எல்லா கேம்ஸ் பார்த்துட்டோம் என்று தோணுது. ஆர்சனல் எவர்டன் சொல்லியாச்சு, லிவர்பூல் சொல்லியாச்சு. Yeah. ஆமா. They have seen all the games and
யா பாப்போம் எப்படி நடக்குதுன்னு. ஹோப்ஃபுல்லி நோ விஏஆர் கான்ட்ரவர்சிஸ் இந்த வாரம். எல்லா வாரமும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி நடந்துட்டே இருக்கு. டேவிட் கூட் பை த வே ஹஸ் பீன் sacked by the PGMOL. David Coates, stinker and hooked. Yeah, stinker and hooked, exactly. So it does not come as a surprise. இது வந்து yeah, so it was bound to happen. So David hooked. So பாப்போம். I mean let's see how இந்த வாரம் எப்படி போகுதுன்னு. Yeah, PB, always a pleasure talking to you and having you on the show. So ரொம்ப நன்றி ப்ரோ இந்த ஷோ வந்ததுல. அண்ட் மக்களே மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பை த வே அருண் ப்ரோ வந்து இப்போ வந்து ஆஸ் வி ஸ்பீக் யூகேல இருக்கிறாரு. அவர் வந்து ஹஸ் பீன் இன்வைட்டட் பை ஆர்சனல் வர்சஸ் மொனாக்கோ. ஸோ நம்மால் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாக்ஸ்ல வர உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி ஹாஸ் அ குட் டைம். அண்ட் அது வந்து ஒரு vlog-ஆ வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு vlog-ஆ ஆர்சனல் வட லண்டன் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ண போறோம் ஆஃப்டர் இஸ் பேக். அது கொஞ்ச நாள் ஆகும், ஜான்வரி தான் ஆகும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ எதிர்பாருங்க. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருமே சப்போர்ட்டுக்காக. அண்ட் பிபி, ஐல் see you when I see you, brother. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, bye bye.